ஆல் ரைட் அண்ட் பாஸ் வில்லாதி வில்லன் ரேண்டி ஆர்டன் வந்து வந்துட்டாரு. அண்ட் இவ்வளோ நாளாக ஃபேன்ஸ் வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க, எப்படா நம்ம ஓஜி ரேண்டி ஆர்டனை வந்து பார்ப்போன்னு. அண்ட் அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஏன் இப்படி நடந்துருக்கு? ஸோ இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனில் ரேண்டி ஆர்டன் வந்து ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு, கோடி ரோட்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காரு, ஈவன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு கோடி ரோட்ஸை. அண்ட் இப்போது சில ஃபேன்ஸ் வந்து புதுசாக உள்ளே வருவாங்க, ஏன்னா ரேண்டி ஆர்டன் ஹீல் டர்ன் பண்ணிட்டார்ல. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நிறைய கொஷின் இருக்கும், ஏன் ரேண்டி ஆர்டன் வந்து ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு. அண்ட் நீங்கள் சேனல் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தெரிலனாலும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ என்ன நடந்திருக்கு, என்ன தான் கதை, அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து ஆரம்பிப்போம். ஸோ ரேண்டி ஆர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் ரெசல்மேனியாவில் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வந்து அஃபிஷியல். அண்ட் இவங்க ரெண்டு பேரோட ஃபியூட் வந்து ரொம்ப வருஷமாக வந்து டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து யங்ஸ்டராக இருக்கும்போது டபிள்யூஇயில் ரொம்ப வருஷம் பின்னாடியே வந்து இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு டீமில் இருந்தாங்க, லெகசின்னு வந்து ஒரு டீமில் வந்திருக்காங்க. அண்ட் அப்பயே பார்த்தோன்னா சம்பவம்லாம் நடந்திருக்கு. பை த வே, ஸோ ஃபஸ்ட்டே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு லெகசின்னு வந்து ஃபேக்ஷனில் வந்து இருந்தாங்க. ரேண்டி ஆர்டன் பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அவர் வந்து கம்முன்னு இருப்பார், கான்ட்ராக்டும் வந்து சைன் பண்ணிவிடுவார். அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து சைன் பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப பாராட்டுறாரு நம்மளோட ரேண்டி வைப்பர், ரேண்டி ஆர்டனை தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ அவர் வந்து ரொம்ப பாராட்டுறாரு, அப்படி புகழ்றாரு. லைக் வந்து அவர் இந்த வேர்டை கூட சொல்லிடுவார், நான் வந்து ரேண்டி பாய் சொல்கிறதுல கூட தப்பு இல்லை, ஐ எம் ரேண்டி பாய் அந்த மாதிரி வந்து சொல்லுவார். ஸோ ரெசல்மேனியாவில் மேட்ச் வந்து நடக்க போகுது. ரெசல்மேனியா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், ஆனால் இங்கே வந்து அவ்வளோ ஹைப்பும் வந்து கிடையாது, சும்மா பேரில் வந்து ஒரு ஹைப் இருக்குது. ரேண்டி வர்சஸ் கோடி, ரேண்டிக்காக ஒரு பெரிய மேட்ச்சு நம்ம வந்து சொல்லலாம், டைட்டில் மேட்சும் வந்து நடக்குது. ஆனால் ரெசல்மேனியாவில் இருக்கிற மேட்ச் மாதிரி வந்து இல்லை. ஸோ ஃபியூடில் வந்து ஒரு ஃபயர் வந்து கிடையாது, அப்படியே ஒரு அன்பு வந்து கொட்டுது, அந்த மாதிரி வந்து இருந்தது. அண்ட் பிகாஸ் நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து இப்போ கம்பெனியோட பிக்கெஸ்ட் பேபி ஃபேஸாக வந்து இருக்காரு. ஸோ எதிரில் இருக்கிற ஆளை வந்து ஹீல் டர்ன் பண்ணல. ஸோ அதுவும் வந்து ஒரு ரீசன் தான். ஸோ ரேண்டி ஆர்டனை ஹீல் டர்ன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ரேண்டி ஆர்டன் வந்து லோ ப்ளோ வந்து கொடுக்குறாரு, அண்ட் மல்டிபிள் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்குறாரு. அண்ட் எஸ், பிளட்டு வந்து வர வச்சுக்கிறாரு. அண்ட் அந்த சேரை வச்சு அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ கோடி இங்கே வந்து ரத்தத்தால் வீந்து வந்து கிடைக்கிறாரு. அண்ட் ரேண்டி ரிங்கில் போய் சேரை நடுவில் வந்து வச்சு அது மேலே உட்காந்து அந்த டைட்டில் வச்சு கம்முன்னு இருக்காரு. அண்ட் அவர் கம்முன்னு இருக்காரு, ஆனால் நம்மளால் அவரோட ஹெட்டில் வாய்ஸ் வந்து போயின்னு இருக்குல்ல, அந்த வாய்ஸஸை வந்து கேட்க முடியும். லிட்ரலி அந்த மாதிரி வந்து ஒரு வைபு, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே நம்ம வந்து பார்ப்போம். சரி, சில கீ ஃபேவான ரீசன் வந்து பார்ப்போம். முதல் ரீசன், சில மைண்ட் கேம்ஸ் வந்து டெஃபினெட்லி தேவை. பிகாஸ் ரெசல்மேனியா ஒரு ஃபியூட் வந்து நடக்குதுன்னா அங்கே மைண்ட் கேம் இல்லாமல் அப்படியே ரொம்ப அன்பாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது. ஃப்ரெண்டாக கட்டி பூச்சிங்கன்னு புரியுதில்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் யாரும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க. இங்கே இந்த ஃப்ரெண்ட்லி வைபை எடுத்து இன்டென்ஸான மூமெண்ட்டாக வந்து உருவாக்கிட்டாங்க. அண்ட் ரைவல்ரியை வேறு லெவலில் வந்து கொண்டு போயிட்டாங்க. அண்ட் நம்மளோட ரேண்டி ஆர்டனோட வைப்பர் சைடை இன்னைக்கு வந்து காமிச்சிருக்காங்க. வருஷம் ஃபுல்லாக அவர் வந்து தூங்கின்னு இருப்பார், ஆனால் ரெசல்மேனியா வரும்போது கரெக்டாக வைப்பர் மூடில் வந்து வந்துட்டார். ஸோ இங்கே வந்து நம்மளோட டு பி ஆனஸ்ட் சொல்லணும்னா ட்ரிபிள் எச் வந்து தன்னோட பிளான் பி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. லைக் சீல்டோட இது பண்ணியிருப்பார்ல, அந்த ஹீல் டர்ன் செத்து வந்து அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும். ஹி ஹேவ் ஆல்வேஸ் பிளான் பி. ஸோ அந்த பிளான் பி தான் ரேண்டி ஆர்டனோட ஹீல் டர்ன். அண்ட் முக்கியமாக இந்த ஸ்டோரி லைனில் நான் பார்க்குற ஒரு பெரிய விஷயம் வந்து டபிள்யூ வந்து இப்போ இது எப்படி காட்ட போகிறாங்கன்னா மென்டர் வர்சஸ் ஸ்டூடெண்ட்டோட ஸ்டோரி லைனாக தான் வந்து காட்ட போகிறாங்க. ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு நம்மளோட வைப்பர் ரேண்டி ஆர்டனை. ஆனால் இப்போ ரேண்டி ஆர்டன் வந்து பிட்ரல் பண்ணுறாரு கோடி ரோட்ஸை. ஸோ சைக்காலஜியாக வந்து இங்கே கோடி பயங்கரமாக அடி வாங்க போகிறாரு. ஏன்னா தன்னோட எப்படி சொல்கிறது, ஒரு மென்டரை வந்து ஒரு பார்க்குற ஆளை வந்து அவர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூட் வந்து கொண்டு போவாங்க. அண்ட் சில ஃபேக்ட் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, இதுக்கு முன்னாடி வந்து ஜான்சனா வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அடுத்த வருஷமே வந்து நம்மளோட ரேண்டி வந்து பண்ணுவார். ஸோ செம்ம ஃபன் ஃபேக்ட் அது. அண்ட் இப்போ பார்த்தோன்னா அதுதான் நடந்திருக்கு. போன வாட்டி அவரும் சாம்பர் ஜெயிப்பார் அண்ட் ஹீல் டர்ன் பண்ணுவார். அதே சேம் கதை, ரேண்டி வந்து சாம்பர் ஜெயிக்கிறாரு அண்ட் இப்போது ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு, அதுவும் அகேன்ஸ்ட் சேம் கோடி ரோட்ஸ். ஆனால் டைட்டில் ஜெயிப்பாரா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இஃப் அந்த தியூரி உண்மைனா டைட்டில் வந்து ஜெயிக்கலாம். ஆனால் ஹீல் டர்ன் பண்ணதுனால டைட்டில் வந்து தோக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நான் லேட்டராக வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பேசுகிறேன். ஏன்னா ஒரே டாப்பிக்கில் எல்லாத்தையும் பேசினா வேணாம், அதுக்காக ஒரு வீடியோ வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ எஸ், இந்த மாதிரி சில ரீசன் இருக்குது. ஏன்னா டபிள்யூக்கு வந்து கிளியராக வந்து வேணும், ஒருத்தர் ஹீலு ஒருத்தர் ஃபேஸாக இருந்தால் தான் ரோட் டு ரெசல்மேனியாவில் ஃபியூட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ரேண்டி ஆர்டன் இங்கே வந்து
ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. அண்ட் வி ஆல் நோ ட்ரிபிள் ஹெச்சோட செல்லம், இந்த கம்பெனியோட செல்லம் கோல்டன் பாய் கோடி ரோட்ஸ் தான் வந்து பிக்கெஸ்ட் பெரிய ஃபேஸாக இருக்காரு. அண்ட் எஸ், அதனால இங்கே ரேண்டி ஆர்டனை ஹீல் டர்னை வந்து பண்ண வச்சுருக்காரு. ஆல்சோ ரேண்டி ஆர்டனோட இந்த ஹீல் டர்ன் வந்து நம்மளோட கிளாசிக் லெஜண்ட் கில்லர் வைப்பர் பர்சோனா வந்து கொண்டு வந்திருக்கு. அண்ட் ஃபேன்ஸ் இத்தனை வருஷமாக அதை தான் வந்து கேட்டிருந்தாங்க, தவிச்சுன்னு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த வைப்பர் பர்சோனா வேணும்னு. அண்ட் ஃபைனலி அது வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா, ஈவன் ஆஃப்டர் இந்த மாதிரி ப்ரூட்டல் அட்டாக் பண்ணியிருக்காருல ரேண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை, அரீனா ஃபுல்லாக வந்து சியர் பண்ணியிருந்தாங்க ரேண்டி ஆர்டனை. ஸோ யார் பேபி ஃபேஸோ ஹீரோவோ அவருக்கு பூ. ஆனால் எவன் வில்லனோ, எவன் இந்த மாதிரி ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணானோ ரேண்டி, ஹீல் ரேண்டி, அவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுறாங்க அண்ட் சியர் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரேண்டி வில்லனாக இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து விட போதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிம்பிள் ஆன்சர், ரேண்டி ஆர்டன் ஹீல் டு கிரியேட் ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன் அண்ட் அந்த ஃபயர் வந்து ரெசல்மேனியாக்காக வரணும். அண்ட் முக்கியமாக ரேட்டிங்ஸ் ரொம்ப லோவாக போகுது. ஆல்ரெடி நான் அப்டேட் வீடியோலாம் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலி எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் வந்து நம்மளோட ரேண்டி ஆர்டனோட ஹீல் டர்ன். அண்ட் தலைவன் வந்துட்டான். அண்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல விஷயம் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எஸ் கைஸ், இல்லைன்னா சில ரீசன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபியூடில் என்ன நடக்கும்? ஸோ ரேண்டி ஆர்டனோட ஹீல் டர்ன் மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.